இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். பாருங்க, காம்பு கிரீனா இருக்கு, பழம் மட்டும் பழுத்துருச்சு. இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். இயற்கையா இந்த கிரீனிஷ் வந்து இருக்கணும். இருந்ததுன்னா இது வந்து நார்மலாக இயற்கையாக வளர்க்கப்படும். ஆனால் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லோவாக இருக்கும், இதுவும் எல்லோவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பழத்தை தயவு செய்து வாங்க வேண்டாம். அது வந்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழம். இது கெமிக்கலில் கலந்து அடித்தோம்னா போதும், இந்த மேலே அப்படியே இந்த தாராகவே இருக்கும். அந்த தாரில் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. இது பண்ணிட்டாங்கன்னா போதும், வித்தின் 2 hours, மினிமம் 2 hours பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். பழுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து கேஸ்ல வந்து பழுக்க வைக்கணும் ஆக்சுவலா. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, சீக்கிரமா பழுக்கணும், இந்த கேஸுக்கெல்லாம் நம்ம செலவாகும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பவுடரை வந்து என்ன பண்ணுவாங்க, நேரடியாக இந்த ஸ்ப்ரேயர்ல போட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நேராவே ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. அவ்வளவு ஸ்பீடா பழுக்கக்கூடிய பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம உடலுக்கு வந்து உபயோகம் தான் கொடுக்கும். அந்த மாதிரி பழங்கள் இருந்தாலும் வாங்கவே வேண்டாம். இந்த வெண்டைக்காய் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியா இருக்கும். இதுவும் வெண்டைக்காய் தான். இது காமனாக நம்ம கடையில் நம்ம வாங்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா இது காஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மங்கலாம் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் இது வேண்டாம், இது கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது எடுத்துக்கங்க. ஒரு டிஷ்யூவோ ஒரு காட்டனோ ஒரு பிளைன் வாட்டர், ஜஸ்ட் பிளைன் வாட்டர் மட்டும் இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் மட்டும் ரப் பண்ணால் போதும். உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், இதை ரப் பண்ணோம்னாவே போதும். இங்கே பாருங்க, இந்த கிரீன் கலர் வருது. ஸோ வெண்டைக்காய் பொறுத்தவரையில நம்ம வந்து இந்த ஒடிச்சு பார்க்கறத விட, பிஞ்சா இருக்கிறத விட இந்த மாதிரி பளபளப்பு இல்லாமல் உங்களுக்கே தெரியும். அப்படியே உங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா ஒரு கையில் கூட நீங்கள் இப்படி பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஒட்டிக்கும், கிரீன் கலர் அப்படியே வரும். மிளகாவும் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நல்லா வந்து பளபளன்னு இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கும் அதே டெஸ்ட் தான். சும்மா ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு உங்களுக்கு சந்தேகப்பட்டா பாருங்க, ஒரு சும்மா 2 தடவை அப்படி தேய்ச்சிங்கன்னா போதும். பாருங்க, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்ம்ஃபுல்லானது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுவும் கடையில் நம்ம இருக்கிற அவசரத்தில் இது வாங்கிட்டு போவோம். ஸோ ஒரு தடவை நம்ம அந்த கடை மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னா, ஒரு தடவை நம்ம அந்த கடையில் வாங்குற பொருட்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து 100% நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த கடையில் வாங்கலாம். கடையில் போனால் இந்த மாதிரி ஆப்பிள் இருக்கும், நல்லா பார்த்தா அழகாக இருக்கும், பலன்னு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து வேக்ஸ் கோட்டிங் கொடுக்குறோம். இந்த பழம் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது, சுருங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, இதில் வேக்ஸ் இருக்கா இல்லை அப்படின்னு பார்த்தா நம்ம நகத்தில் கூட சுரண்டி பார்த்துடலாம். அல்லது ஒரு சின்ன நைஃப் எடுத்து மேலால இந்த பாருங்க, வேக்ஸ் அப்படியே கையோட வருது பாருங்க. ஸோ பாருங்க, இது ஃபுல் ஆஃப் வேக்ஸ். இந்த ஒரு பகுதியில் மட்டும் இவ்வளோ வேக்ஸ் இருக்கு. இது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுக்கு போன உடனே ஆப்பிளை வந்து அப்படியே 2 கட் பண்ணி அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் இருக்கக்கூடிய இது அத்தனை வேக்ஸுமே நம்மளோட குழந்தைங்களுக்கு உடலுக்குள்ள போய் இது அப்படியே போய் ஸ்டொமக்ல வந்து படிமானம் ஆரம்பிக்கும்.